தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். லூக்கா எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 1 இறை வசனங்கள் 39 முதல் 56 முடிய. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பாஸ்கா 6ஆம் வாரம் மே 31ஆம் தேதி 2025ஆம் வருடம் சனிக்கிழமை. இன்றைக்கி நாம் தூய கன்னி மரியா எலிசபெத் அம்மாவை சந்தித்த பெருவிழாவை நம்ம கொண்டாடுறோம். ஓகேங்களா? ஏன்னா ஒரு சந்திப்பு, மிகப்பெரிய ஒரு சந்திப்பு இது. ஓகேங்களா? ஏன்னா இதில் 2 பேர் மட்டும் சந்திக்கலை, இன்னும் 2 பேர் சந்திச்சுக்கிறாங்க. யார் அவங்க 2 பேர்? ஏசப்பாவும் நம்ம திருமுழுக்கு யோவானும் சந்திச்சுக்கிறாங்க வயிற்றுக்குள்ளேயே. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு சந்திப்பு. அதுவும் பாருங்கள், இந்த சந்திப்பில் இதை நம்ம ஃபஸ்ட்லேருந்தே பார்ப்போம் பாருங்களேன் இந்த நற்செய்தியை. அதாவது எலிசபெத் அம்மா பேர் தட் மீன்ஸ் எலிசபெத் அம்மா மாசமாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சோன்னே அன்னை மரியாள் பாருங்கள், அவங்களும் கர்ப்பமாக இருக்கிற சூழ்நிலையில் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்கள தேடி போகிறாங்க அந்த காலத்தில். ஓகேங்களா? தேடி போய் அவங்களுக்கு பாதுகாப்புக்காக கூட இருந்திருக்காங்க பாருங்கள். இந்த காலத்தில் யார் அப்படி இருக்கிறா? நிறைய பேர் வேலைக்காரங்களை தான் வச்சுக்கிறாங்க. எந்த ஒரு சொந்த பந்தங்களும் இந்த மாதிரி கிடையாது. ஸோ அன்னை மரியாக்கிட்டேருந்து நம்ம சொந்த பந்தத்தை புரிஞ்சிக்கணும், தெரிஞ்சுக்கணும். எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா? அந்தளவுக்கு நம்மளும் என்ன பண்ணணும், நம்ம உறவினர்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது உதவினா நம்ம போய் உதவணும். அதுவும் அவங்க கூப்பிடாமலே போகணும். அன்னை மரியா பாருங்கள், கூப்பிடாமலே போனாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்ம கூப்பிடாமல் போய் உதவி செஞ்சோம்னா அந்த இடத்துல யார் வருவா? தூய ஆவியானவர் வருவார். ஏன்னா இவங்களே பாருங்களேன், இவங்களை பார்த்தோன்னே என்னாச்சு? எலிசபெத் அம்மா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டுட்டாங்க. ஓகேங்களா? நினச்சி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் என்ன ஆயிடுச்சான், நம்ம எலிசபெத் அம்மா வயிற்றில் இருந்த குழந்தை யார்? நம்ம திருமுழுக்கு யோவான். அவரும் குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு, மகிழ்ச்சியால் துள்ள ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேங்களா? உடனே நம்ம எலிசபெத் அம்மாவுக்கு தூய ஆவியானவர் ஆட்கொண்டு பேச ஆரம்பிக்கிறார், பாட்டாக பாடுறாரு. தட் மீன்ஸ் நம்ம எலிசபெத் அம்மா பாட ஆரம்பிச்சிட்டாங்க. நீர் பெண்களுக்குள் பேறு பெற்றவர், உங்கள் வயிற்றில் குழந்தையும் ஆசி பெற்றது. ஒரு கடவுளோட தாய், ஒரு ஆண்டவரின் தாய் என்கிட்ட வர்ற அளவுக்கு நான் யாருப்பா அப்படின்ட்டு
பயங்கரமாக மகிழ்ச்சியால் துள்ளுறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்களேன், இதுதான் முக்கியமான ஒரு வார்த்தை. இதை வந்து எல்லோரும் மனசில் வச்சுக்கோங்க. என்னது? ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். ஓகேங்களா? கடவுள் வந்து நமக்கு நிறைய பேர் விதமாக வழியாக நம்மள்கிட்ட பேசியிருப்பார். ஓகேங்களா? நிறைய தியானத்துக்கெலாம் போகும்போது சில ஃபாதர்ஸ்லாம் நம்ம தலையில் ஜெபிக்கும்போது சில விஷயங்கள்லாம் நமக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்மளை பற்றின ஒரு தூண்டுதல் விஷயங்களை ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம மனதில் இருத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஏன்னா அதுக்கு அவங்களாம் சொல்ல, ஓகேங்களா, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு சொல்கிறாங்க. ஸோ அது கடவுளுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை நம்ம நம்புகிறோம் அப்படின்னா நாம் பேறு பெற்றவர்கள். ஏன்னா அது நடந்தே தீரும். நம்ப முடியும்னா நடக்காது. ஓகேங்களா? ஏன்னா அது பைபிள்லேயே அதுக்கு நிறையா நம்ம பார்க்க முடியும். ஸோ ஏசப்பா சொல்கிறத நம்பினோம்னா கண்டிப்பாக என்ன நடக்கும்? நாம் பேறு பெற்றவர்களாகிடுவோம். ஓகேங்களா? அதுவும் எந்த மாதிரி கிடைக்கும்னு தெரியாது. சிம்பிளாகவும் கிடைக்கும். நம்ம அன்னை மரியாவுக்கு பாருங்கள், அன்னை மரியா என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இனி வரும் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றோன்னு சொல்லுவாங்க. நான் அந்தளவுக்கு கடவுளை என்னை ஆசீர்வதிச்சிட்டாரு. ஓகேங்களா? எல்லா தலைமுறை இனிமேல் எந்த தலைமுறை எவ்வளோ பேர் வந்தாலும் அன்னை மரியாவை தான் பெண்களுக்குள்ளே ஆசை பெற்றவர், பேறு பெற்றவர்ன்ற ஒரு வார்த்தை யாருக்கு தான் சேரும்? நம்ம அன்னை மரியாவுக்கு மட்டும்தான் சேரும். ஓகேங்களா? அதனால தான் எல்லா இடத்துலையும் பாருங்களேன், பெண்கள் எல்லோரும் அன்னை மரியா மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆண்கள் எல்லோரும் சூசேப்பர் மாதிரி நேர்மையானவராக, அன்னை மரியா எப்படி சூசேப்பர் நல்லா பார்த்துக்கிட்டாரோ, ஏசப்பாவை எப்படி நல்லபடி வளர்த்தாரோ அந்த மாதிரி இருக்கணும்னு ஆண்கள் எல்லோரும் ஆசைப்படுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி குழந்தைகளும் என்னோடய அப்பா வந்து சூசேப்பர் மாதிரியும் அன்னை மரியா மாதிரியும் அம்மா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. கணவன்மார்கள் மனைவி வந்து அன்னை மரியா மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க. மனைவிமார்கள் கணவன் வந்து சூசேப்பர் மாதிரி நேர்மையானவராக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ ஆசைப்படுவாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் யார்? இவங்க 2 பேர் தான். ஓகேங்களா? பட் அவங்களுக்கெல்லாம் இப்படி நடக்கிறதுக்கு என்ன காரணம்? அவங்க ஏசப்பா சொன்னதை நம்பினாங்க. கடவுள் பேசிய வார்த்தைகளை நம்பினாங்க. கடவுள் அதுவும் அவங்க நேர்மையாக நல்லவங்களாக இருந்தனால தான் கடவுள் பேசினார். ஓகேங்களா? நம்மக்கிட்டேயும் கடவுள் பேசணும், நமக்கும் நல்ல வழி காட்டணும், நம்மளையும் அவரோட வாழ்க்கையில் நம்மையும் உயர்த்தணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டிங்கன்னா என்ன பண்ணணும்? அவரை நல்ல பிள்ளையாக நம்ம வாழணும். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.